வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நம் மனிதர்களுக்கு ஒரு இயல்பு உண்டு. நம்ம நாட்டை தவிர மற்ற நாடுகள் எல்லாம், குறிப்பாக அயல் நாடுகளை வியந்து பார்ப்பாங்க. அமெரிக்காவில் எப்படி இருக்குது பாருங்கள் சார், சிங்கப்பூரில் ரோட்லேயே சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம் சார், அவ்வளோ சுத்தமாக இருக்குமா அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லா நாடுகளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு. இந்த சிறப்புகள்லாம் என்னென்னா அந்த நாட்டினுடைய சிறப்பு இல்லை, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு ஒழுக்கமாக தூய்மையாக இருக்கிறார்கள், அதான பொருள். இப்போ இங்கே அதெல்லாம்னா இங்கே இருக்கிறவங்க சரியில்லை. எல்லா நாட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கும் சில சிறப்பு இருக்கும். எல்லா நாடும் புகழ்ந்து பேசுகிற நாம நம்ம நாட்டின் சிறப்புகள் என்னையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா நாடுகளினுடைய சிறப்புகளையும் தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது அறிவு. நம் நாட்டின் சிறப்பை தெரிந்து வைத்துக் கொள்வது கடமை. நம்ம அது கடமைகளில் ஒன்று. இப்போது நம்ம நாட்டின் சிறந்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் 2 நூல்கள் எழுதியிருக்கார். ஒன்று கையருகே நிலா, இன்னொன்று சிறகை விரிக்கும் மங்கள்யான். இதை எல்லா மாணவர்களும் கட்டாயம் படிக்கணும், ஆசிரியர்களும் படிக்கணும். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நூல் தான். நல்ல அறிவியல் சிந்தனை வளர்வதற்கு, நம் நாட்டின் பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கு, நம் விஞ்ஞானிகளின் முயற்சிகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த 2 நூலையும் கட்டாயம் படிக்கணும். அந்த நூலில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எழுதுகிறார்கள், கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அமெரிக்க தாய்மார்கள்லாம் தங்களுடைய குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது சீக்கிரம் சாப்பிடு, சிந்தாமல் சிதறாமல் சாப்பிடு, அங்கே பார் இந்தியாவில் வாடி வதங்கி போய் சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்கிறான், சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லி சோறு ஊட்டுவாங்களாம். இப்போல்லாம் என்ன சொல்லி சோறு ஊட்டுறாங்களாம், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நல்ல வேலைக்கு படிச்சுட்டு வந்துடு, இல்லைன்னா உன் போஸ்ட்டை பறிச்சுக்கிறதுக்கு இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு நிகராக நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்வார்கள். இது ஏதோ போகிற போக்கில் ஒரு துணுக்காக சொல்கிறதில்ல, ஆதாரபூர்வமான சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிலாவில் முதல்ல ஆளை அனுப்பினது, பெண்ணை அனுப்பிய பெருமையெல்லாம் சோவியத் யூனியனுக்கு தான் உண்டு. 1960 தான் அமெரிக்கா நிலவுக்கு போகிற ஆராய்ச்சிகளை எல்லாம் தொடங்கியது. 2008 நாம் மங்கள்யான் அனுப்புறதுக்கு முன்னாலேயே 12 பேரை அமெரிக்கா நிலவுக்கு அனுப்பி முயற்சிகள்லாம் செய்து ஒரு 6 முறை 12 பேர் அனுப்பிச்சிச்சு. நிறைய கோடிலாம் செலவு பண்ணாங்க. ஆனால் செலவு பண்ணிட்டு கடைசியில் என்ன முடிவு பண்ணாங்க, இந்த பணம் வேஸ்ட்டு, நிலவில் ஆய்வு செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு அந்த ஆய்வுகளெல்லாம் முடித்து கொண்ட அந்த நேரத்தில் தான் நம்முடைய விஞ்ஞானிகள் இல்லை நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது அமெரிக்க விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிட்டாங்க, ஆமோதிச்சாங்க, ஆமாம் கரெக்ட் தான் சொல்லிட்டு. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அமெரிக்கா தொடர்ந்து நிலவுக்கு போகிற முயற்சியை செய்து 11வது முறை தான் வெற்றி அடைந்தது. அதுக்கு முன்னால் பல தோல்விகள். சோவியத் யூனியன் 9வது முறை தான் வெற்றி பெற்றது. ஆனால் இந்தியா முதல் முறையிலேயே வெற்றி பெற்றது. எனவே உலக நாடுகளின் சிறப்புகளை பேசுகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம் நாட்டில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை அடுத்தவருக்கு சொல்லுங்கள், அந்த சிறப்புகளை அடைவதற்கான முயற்சிகளை நீங்களும் செய்யுங்கள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.